ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 7th February 2025க்கு என்டிஏ வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் நீட் 2025 யூஜிக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 7th February 2025 to 7 March 2025 அப் டு 11:50 PM. அதே மாதிரி last date of successful transaction of fees through credit or debit card or net banking or UPI வந்து 7th March 2025 up to 11:50 PM. அதுவும் லாஸ்ட் டேட் தான். பேமெண்ட்டும் லாஸ்ட் டேட் 7 March 2025. அதே மாதிரி ஃபீஸ் பேயபிள் பை கேண்டிடேட்ஸ் வந்து கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஜென்ரலாக இருந்தால் 1700. அதே மாதிரி ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அல்லது ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தால் 1600. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜெண்டராக இருந்தால் 1000 rupees. மற்றபடி அவுட் சைட் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9500 rupees. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி தனியாக இருக்கும், பேங்க். அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி இன்டிமேஷன் வந்து பை ஏப்ரல் 2026 பை ஏப்ரல் 2025-26. அதே மாதிரி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது வந்து by May 1st 2025. Date of examination வந்து 4th May 2025. Duration of examination வந்து 3 hours. Timing வந்து 2 PM to 5 PM. ஓகேங்களா? அதே மாதிரி சென்டர் வந்து as indicated on the admit card. அட்மிட் கார்டில் என்ன சென்டர் கொடுக்குறாங்க அந்த கார்டு அந்த சென்டர். அதே மாதிரி டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ரெஸ்பான்சஸ் அண்ட் ஆன்சர் கீ வந்து வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் ஆன் த வெப்சைட்னு சொல்லியிருக்கிறாங்க. வெப்சைட்ஸ் கீழே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். https://nta.ac.in/ அல்லது https://neet@nta.nic.in. அதே மாதிரி டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து பை 14th June 2025. எல்லாமே டென்டேட்டிவ் தான் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? இது நீட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வெப்சைட்டில் போய் இது டவுன்லோட் பண்ணி என்னென்ன தேவைன்ட்டு பார்த்துக்கோங்க. கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார் நீட் 2025 த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி. ஓகேங்களா? அதே மாதிரி சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மே பி டன் பை அசஸிங் திஸ் வெப்சைட் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கேண்டிடேட் ஹேஸ் டு அப்லோட் ரீசன்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஸ்கேன் சிக்னேச்சர் எக்ஸெட்ரா. அது என்னென்ன கேட்டுக்கிறாங்க அதெல்லாம் அப்லோட் பண்ணணும். ஃபார் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் ரீட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கேர்ஃபுல்லி. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் போய் நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அதிலே இருக்கும். ஓகேவா? ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் இஸ் டு பி submitted by the candidate. Candidate must strictly follow the instruction given in the information bulletin and on the NTA websites. Candidate not complying with the instruction shall be summarily disqualified. அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துக்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அது ஃபாலோ பண்ணுனாக்கா உங்களுடைய வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. Candidate must ensure that email address and mobile number provided in the online application form are their own or parents or guardian only, as all the information or communication will be sent by NTA through email on the registered email address or SMS on the registered mobile number only. உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்க சொல்கிறாங்க, உங்களது அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுறாங்க, ப்ரௌசிங் சென்டரோட இமெயில் அட்ரஸ்க்கும் ப்ரௌசிங் சென்டரோட மொபைல் நம்பர் கொடுத்துட்றாங்க. எல்லா மெசேஜும் அங்கே தான் போகும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் போயிட போகிறோம். அதனால் உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துட்டா உங்களுக்கு எல்லா எஸ்எம்எஸும் உங்களுக்கு உங்களுக்கு எல்லா இமெயிலும் எஸ்எம்எஸும் உங்களுக்கு என்டிஏ சம்மந்தப்பட்ட அனைத்து எஸ்எம்எஸும் அனைத்து இமெயிலும் உங்கள் இமெயிலுக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஓகேங்களா? இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீட் எழுதுகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.